அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சோசியல் மீடியாவில் அதிகமாக தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு பார்த்திங்கன்னா அஜித்குமாரோட மரணம். ஒரு லாக்அப் மரணம். இது போலீஸ்கார் பார்த்திங்கன்னா விசாரணையில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். போலீஸ்கார் அடித்து அந்த பையனை கொண்டுட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஒரு 2 பேர் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போன இடத்துல சாமி கும்பிட போகிறாங்க. அந்த சாமி கும்பிட்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நிகழ்வுகள் நடக்குது. இந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே போய் முடிஞ்சிருக்கு பாருங்கள். சாதாரண ஒரு கோயிலில் 2 பேர் போய் சாமி கும்பிட போன இடத்துல ஒருத்தர் கார் நிப்பாட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிறு விஷயங்கள் நடக்கும்போது அங்கே ஒரு திருட்டு கேஸு, பொய்யான கேஸ் கொடுக்க, இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலீஸ்கார் விசாரிக்க, அது அதிகமான ஒரு அடி தாங்க முடியாமல் அது கொலை கேஸில் போய் முடிய இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். போலீஸ் குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு 5லேருந்து 8 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அஜித்குமார் குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அஜித்குமாரோட சேர்ந்த ஒரு 4 பேர் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கோயில் எதுக்காக போனோம், இந்த கோயிலோட ஒரு சம்பவம் எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம போனது ஒரு கோயிலில் சாமி கும்பிட, அந்த சாமியில் காப்பாற்றுறதுக்கு நம்ம சாமியை காப்பாற்று அப்படின்னு கும்பிட போன இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன சம்பவம், அவ்வளோதான். அதனால் கோயிலில் போய் தான் நம்ம சாமி கும்பிட்டு தான் பார்த்திங்கன்னா எல்லா வரங்களையும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் கும்பிடுங்க. இன்றைக்கி குலதெய்வம்ங்கிறதே உங்கள் அப்பா அம்மா தான். பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் இப்போ உங்கள் அப்பா அம்மா டெய்லி உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள கும்பிட்டு போங்க. இல்லை உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இல்லைன்னா அவங்களோட சாமியை அவங்க ஃபோட்டோவுக்கு நீங்கள் கற்பூரம் பற்ற வச்சு, இல்லை ஊதுபத்தியை பற்ற வச்சு நீங்கள் கும்பிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை வச்சாலே போதும். இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இடத்துல போய் பாருங்கள், சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இதை சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன காரியம் இன்றைக்கி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். ஏன் அந்த கடவுள் இத்தனை பேர்த்தை காப்பாற்று? இவ்வளோ பேர் குடும்பமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாமி கும்பிட்டுருப்பாங்க. எவ்வளவோ கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. எந்த சாமியுமே இந்த விஷயத்தில் யாரையுமே காப்பாற்றலை. ஆகவே சிந்தித்து செயல்படுங்க. எங்கே போனாலும் கவனமாக இருங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். தேங்க்யூ. நன்றி.